இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த விளக்கத்தையும் நம்ம சுவாமிகள் பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளையும் நான் ஒப்புமைப்படுத்தி கொஞ்ச நாளாக சொல்லிட்டு வரேன். இந்த விளக்கம் நம்ம பாடலுக்கு எந்த அளவுக்கு மிக பொருத்தமாக ஏக பொருத்தமாக இருக்குது அப்படின்றது. அதாவது இதே கருத்தை கந்தர் அலங்காரத்தில் நிறைய இடங்களில் நம்ம அருட்பாடல்களில் வர கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வாரியார் சுவாமிகள் அந்த அளவுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பாடல் 64 கந்தர் அலங்கார பாடல் 64க்கு யமனை பற்றி சொல்ல வேண்டிய இடம் வருது. அப்போது சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாங்க. அந்த நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்வான், திருடன் வந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போயிடுவான். அதுபோல் உடையவங்களுக்கு தெரியாத வண்ணம் கள்வன் உடைமையை கொண்டு போவது போல் ஒருவரும் அறியா வண்ணம் எருமை கடாவில் வந்து உயிரை கொண்டு போவதால் அவனுக்கு அந்த பேர் வருது. திருடன் மாதிரி திருடிட்டு போயிடுவான். வர்றதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. உடையவன் நிலத்தில் வந்து கரவுத்தனமாக பயிரை மேயும் மாட்டை பட்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அந்த எருமக்கடா வாகனமாக இருக்குது. அந்தகன் என்பது யமனுடைய பெயர்களில் ஒன்று. அந்தம் முடிவு, அந்தம்ன்றது முடிவை செய்பவன் ஆதலின் அந்தகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்தகன்னா குருடன்னும் ஒரு பொருள் இருக்குது. கண் இல்லாதவன் அப்படின்னும் இன்னொரு அந்த குருடன் அப்படின்ற பொருள் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் சாணியா சந்தனமா, நல்லவங்களா கெட்டவங்களா, சின்னவங்களா பெரியவங்களா, எந்த பேதமும், அவங்க பாவியா புண்ணியவானா எதை பற்றியும் கவலை கிடையாது. புண்ணியவான்னா இறையடியார்கள் தனி, அங்கே நெருங்க மாட்டான். மற்ற வகையில் எந்த பேதமும் அவனுக்கு, ஆரோக்கியமாக இருக்காங்களா நோயாக இருக்காங்களா எந்த பேதமும் கிடையாது. அவன் ஒரு குருட்டுத்தனமாக ஒரு காரியத்தை செய்யணும்னா செய்தே தீர்ற மாதிரி. அது மாதிரி சாணியோ சந்தனமோ எதுவாயினும் வந்து அவன் மெதிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுபோல் யமனும் நல்லோர் பொல்லோர் என்று அறியாமல் வந்து உயிரை பற்றுவான். புது மணமகன், அந்த புது மணமகனை ஐயோ இப்போ தானே கல்யாணம் ஆச்சு மணமகனாச்சே அப்படின்லாம் நினைக்க மாட்டான். அப்படியே மணமகனை பிணமாக்கிட்டு போயிடுவான். ஒரு குடும்பத்துக்கு ஒரே குழந்தையாக இருக்கும். அவன் அந்த குலம் வழங்குறதுக்கு அவன் தேவைப்படுவான். அதை பற்றியும் யமனுக்கு கவலை, எந்த பேதமும் கிடையாது. அப்படியே அவனுக்கிட்ட கட்டளை என்னவோ அதை கரெக்டாக செய்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுபோல் அந்த யமனுக்கு எந்த பாகுபாடும் பற்றும் பாசமும் எதுவுமே கிடையாது. அந்த கூற்றுவன் அப்படின்ற பேர் ஏன் வருது அப்படின்னா, 2 கூறாக்கிறான். நமக்கு இப்போ உயிர் இருக்கிறதுனால நடமாடிட்டு இருக்கோம். அந்த சுவாசம் நின்று போய் உயிர் போச்சுன்னா உடம்பு கீழே போட்டுடுறோம். அப்போ அந்த இரு கூறாக்கிறான். உடல் வேறு உயிர் வேறு அப்படின்னு கூறுபடுத்துறதுனால அவன் கூற்றுவன். உடம்பையும் உயிரையும் வேறு வேறாக கூறுபடுத்தும் தொழிலையும் உடையவனாதலின் யமனுக்கு இப்பேர் உண்டாயிற்று. 2 கூறாக்கிறதுனால கூற்றுவன் அப்படின்ற பேர் உண்டாயிற்று. பெரிய எருமை கடாவின் மீது மலை போன்ற மிக பெரிய உருவத்துடன் தோன்றி நிற்பன் ஆதலின் ஆகாயத்தை முட்டி வரும் அவன் உடல். இந்த கண்டார் அஞ்சும் தன்மையான நீண்ட வடிவும், நெருப்பு பொறிகள் சிந்தும் சுழல்கின்ற கண்களும், கோரை பற்களும் உடைய வாயும், வடவை தீயன மேல் நோக்கிய மயிரை உடைய தலையும், காலகூட விஷம் போன்ற
புகை வரும் செவியும், செவியில் புகை வருமா, துடிக்கும் உதடும், இடியென வெடிபடும் குரலும், பாசம் கதை சூலம் முதலிய ஆயுதங்களை ஏந்திய கரங்களும் உடையவனாய் காலப்படர்கள் சூழ பாவிகளுக்கு முன் யமன் தோன்றுவான். பாவிகளுக்கு முன்னாடி எப்படி வருவான் அப்படின்னா, அந்த யமனுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறாங்க. ஆகாயத்தை முட்டி நிற்பானா, மற்றவங்க கண்டார் அஞ்சும் வடிவோடு இருப்பானா, நெருப்பு சிந்துமா, நெருப்பு பொறிகள் பறக்குமா, கண்ணில் சுழலுமா, கோரை பற்கள் இருக்குமா வாயில், காதில் விஷம் போன்ற புகை வருமா, உதடு துடிக்குமா, இடியென வெடிபடும் குரல். அவன் கையில் பாசம் கதை சூலம் இது மாதிரியான ஆயுதங்கள். கூட இவனையே பார்த்தா இவ்வளோ பயமாக இருக்கும். இதோட காலப்படர்கள் சூழ பாவிகளுக்கு முன் யமன் தோன்றுவன். புண்ணியம் புரிந்தவர் முன் அறம் அன்பு அருள் நியாயம் என்ற நாற்குணங்களும் சேர்ந்து ஓருருவு எடுத்தார் போன்ற நல்லுறவும் இன்சொல்லும் இனிய குரலும் அழகிய தோற்றமும் நீல வண்ணமும் உடையவனாய் எழில்மிக்க ஏந்திழையார் கவரி வீச இனிது காட்சி தருவான். ஒரே யமன்தான். பாவிகள் முன்னாடி அப்படி ஒரு பயப்படும்படியான தோற்றத்தில் கூற்றுவன் வருவான். அதையே புண்ணியம் பண்ணவங்க முன்னாடி, அப்பா நான் உன்னை பிடிச்சிட்டு போகிற நேரம் வந்தாச்சு, நீ வா அப்படின்ற மாதிரி நட்புறவாடக்கூடிய ஒரு நல்ல நண்பன் போல் எதிரில் அவங்கெல்லாம் இவங்க தோழியர்லாம் பெண்கள்லாம் கவரி வீசும்படியாக நாற்குணங்களும் சேர்ந்து அறம் அன்பு அருள் நியாயம் இந்த நாற்குணங்களும் கொண்ட ஒரு நல்லுறவும் இன்சொல்லும் சொல்லக்கூடியவனாக. கடுமையாக நடக்க மாட்டான், பயமாக இருக்காது, கொடுமையான உருவம் இருக்காது, அன்பா அப்பா நாள் முடிஞ்சு போச்சு வாப்பா போகலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அந்த நல்ல தோற்றத்தோட அன்பான தோற்றத்தோட நல்லுறவு கொண்டாட வந்த ஒருத்தர் போல் நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். இந்த உடம்பு வீணாயிடுது, இதை விட்டுட்டு நீ வா, உனக்கு வேற ஒரு புது உடம்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி புண்ணியம் செய்தாருக்கு அவ்வளவு அழகாக தோற்றம் கொடுப்பானான். இந்த அவனுடைய அந்த தோற்றம் கூற்றுவன் செய்யக்கூடிய கூறுபடுத்தக்கூடிய தொழில், அவனுடைய பாரபட்சம் இல்லாத அந்த நிலைமை, இதை எல்லாத்தையும் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னோட மோசம் போகாதே மனமே அப்படின்ற ஒரு பாடலில் சொல்கிறாரு. பற்றுதல் இல்லாத பாவி யமன் வந்து பாச கயிற்றினால் கட்டி கொண்டு ஓடையில். அவனுக்கு பற்றுதல் கிடையாது, பாசம் பற்று பந்தம் அதெல்லாம் யமனுக்கு கிடையாது. அவனுக்கு எந்த வேறுபாடு பாகுபாடு எதுவுமே கிடையாது. அதனால் தன்னுடைய கடமையை ஒரு நொடி கூட தவறாமல் கரெக்டாக சின்சியராக செய்யக்கூடிய ஒரு நல்ல சின்சியர் ஒர்க்கர் அவர். அந்த மாதிரி அவர் வரும்பொழுது என்ன செய்வார், பாசக்கயிற்றினால் கட்டி கொண்டு ஓடையில் அப்படி போகும்பொழுது உற்ற தாய் தந்தை பெண்டு பிள்ளை சுற்றம் உன் கூட வருமோ மயான மட்டும் கண்டாய். எல்லாரும் வீடு வரை மனைவி, வீடு வரை பிள்ளை, காடு வரை வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே இல்லை அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். அதே மாதிரி கண்ணதாசன் திரைப்பாடலில் போடுவார். எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த யமன் பாவிகளுக்கு எப்படி தோற்றமளிக்கிறார், அதையே புண்ணியம் பண்ணவங்களுக்கு எந்த விதமாக தோற்றமளிக்கிறார். அப்போ நாம் கடைசி காலத்தில் அப்படி பயந்துக்கிட்டு போகணுமா, அல்ல சாதாரணமாக நாம் பயப்படாமல் போகணுமா? இப்போ இப்படி அன்பான உருவத்தோட நல்லுறவு கொண்டாட ஒரு தோற்றமாக வந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யமனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இருக்கிற காலத்தில் என்ன செய்ய சொல்கிறாங்க எல்லாரும், புண்ணியம் பண்ணுங்க,
புண்ணியன்றதுக்கு வேறு ஒன்றும் அதிகமாக கூட செய்ய வேணாம். வேறு எதுவும் செய்யலைன்னாலும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதுபோல் இன்னும் வன்சொல் பேசாதீங்க, இன்சொல் பேசுங்க. உங்களால் நிறைய தர்மம் பண்ண முடியலையா, கொஞ்சமாவது செய்யுங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா, ஏதாவது ஒன்றை கொடுங்க, யாருக்காவது ஒன்றை கொடுங்க. ஒரு பசுவுக்கு ஒரு இலை கொடுங்க, ஒரு பசிச்சவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுங்க. இப்படி எதுவுமே முடியலையா, இன்சொல் பேசுங்க, அன்பாக இருங்க. இதை தானே எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. முடிஞ்சால் நிறைய செய்யுங்க, நிறைய செய்யாதீங்கன்னு யாருமே சொல்லலை. முடிஞ்சால் நிறைய செய்யுங்க, முடியலன்னா இதையாவது செய்யுங்க. கொடுமையாளராக வன்மையாளராக வாழ்க்கையை வாழாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு நமக்கு இது நடக்கும்ன்றது தெரிஞ்சு அன்பாக இருங்கன்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த யமனை யார் யார் எப்படி எப்படி மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கவுங்க தனக்குத்தானே முடிவெடுத்துட்டு அதுக்கேற்ற வண்ணம் நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். ஆனால் எல்லாரும் ஒரு நாள் யமனை சந்திப்போம், கூட்டுவனை சந்திப்போம். இறையடியார்கள் தவிர மற்ற எல்லாரும் சந்திச்சே ஆகணும். சகல உயிரினங்களும் ஒரு நாள் சந்திச்சே ஆகணும். பிறப்புன்னு இருந்தால் இறப்பு நிச்சயம், தோற்றம்னு இருந்தால் மறைவு நிச்சயம். அப்போது நாம் எந்த முறையில் எந்த பயணத்தில் யார் கூட நம்ம போகணும், இந்த உடம்பை கீழே போட்டு வெளியில் போகும்போது எப்படி போகணும், நம்முடைய அந்த கடைசி நேரம் எப்படி அமையணும் அப்படின்னு நாம் தான் இப்போவே முடிவெடுக்கணும். அப்போ வெள்ளம் வரும் பொழுது அணை போட முடியாது. அப்போ கூட்டுவனை சந்திக்கிறோம், அதாவது இறையடியார்கள் இறைவனோட கலந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த கணக்கே கிடையாது. அவங்கள இறைவன் ஆட்கொள்வார். முக்தர்களுக்கு தனி பாதை, அது ஒரு செக்ஷன். உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இன்னும் பிறக்க போகிறவங்க, பெத்தர்கள் எந்த முறையில் கூட்டுவனை சந்திக்கணும் அப்படின்றது குறைஞ்சபட்சம். அதாவது ஒரு படிநிலை. ரொம்ப நம்ம முரடாக இருக்கோம், நம்ம மனசு முரடாக இருக்குது அப்படின்னா இந்த பொய், கொலை, களவு, காமம் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்களா, அதையெல்லாம் விட்டோம்னாலே அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாயிடும். அப்போ நம்ம யமனை சந்திக்கிறப்போ கொஞ்சம் ஒரு படிநிலை மேலே வந்துடுவோம், அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடுவோம், அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடுவோம், அடுத்தது இறைவனை நம்ம போய் அடையிற பக்குவம் நமக்கு வரும். இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம உணரணும் இல்லையா. கூட்டுவனை இப்படி சந்திக்கக்கூடாதுன்னு நினச்சாலே அடுத்த படிநிலைக்கு நம்ம போயிடலாம். 6 நாளில் கண்ணப்பன் முத்தி அடைஞ்சார். நம்மளால் எல்லாராலையும் ஒரு கண்ணப்பன் தான் வந்தார் இது வரைக்கும். எல்லாரும் கண்ணப்பன் ஆக முடியாது இல்லையா. ஆனாலும் நம்ம நிலையிலேருந்து, இந்த கேவல நிலையிலேருந்து சகல நிலைக்கு வந்தோம். சகல நிலையிலேருந்து பிரளயாகர நிலைக்கு போகணும், ஞானாகலர் நிலைக்கு போகணும். படிநிலைகள் முத்தணும், முத்தி அடையணும், இறைவன் அடையணுன்றது நோக்கமாக வச்சால் ஒரு படியாக மேலே ஏறணும் அப்படின்னு நம்மளை நாம் மாற்றிக்குவோம். இப்போ யமனை நினச்சா பயமாக இருக்குல்ல. கடைசி நேரம் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, மனசுக்கு தெரியாது. ஆனால் இப்படி சொல்லும் பொழுது ஒரு பயம் வரணும்ல. யமனை ஏன் நம்ம அப்படி மீட் பண்ணணும், சாஃப்டாக எல்லாமே அப்படின்னு நினச்சா, இந்த புண்ணியர்களுக்கு எப்படி காட்சி கொடுக்குறாரோ அந்த காட்சியை தரிசனம் பண்ணுற அளவுக்காவது நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டோன்னா அடுத்த படிநிலைக்கு ஈஸியாக ஏறிடலாம் இல்லையா. அதனால் எல்லோரும் இந்த கூற்றுவனை நினச்சி பயப்படணும். பயந்து அந்த வேஷம் நான் பார்க்க விரும்பலைப்பா, நல்லவனாகவே மீட் பண்ணுறேன் அப்படின்னு இன்றைக்கி முடிவெடுத்தாலும் நாளைக்கே நம்ம மாறிடலாம், இன்னையிலேருந்தே மாறிடலாம். இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். வாடா இங்கே உன்னை காலால் உதைக்கிறேன் அப்படின்னு பாரதியார் கூப்பிட்டார். அருணகிரிநாதர் அது மாதிரி நீ என்ன வந்த, என்கிட்ட வந்த, நடக்கிறதே வேற. முருகன் முதல்ல ஒன்று பிரம்மனை தலையில் நல்ல எழுத்து எழுதாமல் கொஞ்சம் தப்பாக எழுதுனா கூட சரியாக வீணாக போயிடும். அந்த பிரம்மனை தலையை கிள்ளி காலில் விலங்கு போட்டு ஜெயிலில் போட்டார் முருகன். இப்போ என்னை நீ தொட்ட கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, அடியாருக்கு ஒரு துன்பம்னு நினச்சிட்டு ரெட்டை விலங்கு போட்டுருவாரா, காலில் ஒன்று 2 கால்லையுமே போட்டுருவார். அதனால் ஜாக்கிரதை, காலா என்கிட்ட வர்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு பயமுறுத்துவார் காலனை.
பாரதியார் காலால் உதைக்கிறேன் வாடா, சற்றே என் அருகினில் வாடா, உன்னை காலால் உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் எப்படி வந்தது? இறைவன் மேலே இருந்த பற்று, பிடிப்பு, அந்த ஆதரவு. இறைவன் நம்மோட இருக்கார், நாம் இறைவனை சார்ந்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குற தைரியத்தில் அப்படி சொன்னாங்க. அந்த தைரியம் நமக்குள்ளே வந்துட்டால் காலனுடைய அந்த கூற்றுவனுடைய அந்த வேஷத்தை யாருமே தரிசிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த நிலையில் இருக்காங்கன்றதுனால இந்த மனமாற்றம் நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் நினச்சதுனால இதை சொன்னேன். இன்னைக்கு குழந்தைங்க அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. சின்ன குழந்தைங்க துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு தான் கற்றுக்குறாங்க. எதுலன்னா கேமில் கற்றுக்குறாங்க. கேமில் கற்றுக்கிறத நிஜமாக செய்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகிடும் போகுது? ஏன்னா அது அவங்களுக்குள்ளே இன்புட் ஆகுது. அடிக்கிறது, உடைக்கிறது, நசுக்கிறது, சுடுறது, இதையெல்லாம் ஒரு விளையாட்டாக கற்றுக்குறாங்க. பெரியவங்க இதை அனுமதிக்கிறாங்க. அப்போ பெரியவங்களாகும் பொழுது அவங்க மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது தவறுன்றதே உணராமல் குழந்தைகள் வளர்ந்துக்கிட்ருக்காங்க. பெரியவங்க இதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து குழந்தைங்களா நல்ல பக்குவம் உள்ளவர்களாக, உணர்வு உள்ளவர்களாக, இன்சொல் உள்ளவர்களாக பெரியவங்க தான் குழந்தைங்கள வளர்க்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. இது எவ்வளவு பெரிய அற்புதமான வாக்கியம் தெரியுமா? அதனால் நல்லவங்களோட எண்ணிக்கை அதிகமாகணும். யமனோட கோலம் நல்ல கோலமாக இருக்கணும். நம்முடைய படிநிலைகள் யமனையே சந்திக்காமல் இறைவனோட போய் சேரக்கூடியதாக நம்முடைய நோக்கம் இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதுபோல் நம்ம முத்தி நெறிய குறி வச்சாதான் இதையெல்லாம் ஒன்றொன்னா செய்யலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றமும் ஒரு படிநிலைகள் தான். அதனால் இந்த மாற்றம் எல்லார்கிட்டையும் வரணும். இது வெளியில் நடக்கிறது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய பல குணங்கள் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிகிட்ருக்கு. அதுக்கு வெளியில் உருவமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. மிகப்பெரியவங்களுக்கு கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை ஒழிக்க போராடுறது தான் தவம். அந்த தவம் அவங்க மனசால் செய்து உள்ள ஞானத்தால் அதை வெல்றாங்க. அந்த ஞானத்தை கொண்டு கூர்வாள் மாதிரி, ஞானம்ன்றது கூர்மையாக இருக்கணும். முதல்ல அமைதியாக இருந்து நமக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கெட்ட குணம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலை. அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம அழிக்கணும் அப்படின்னா ஞானமாகிய கூர்வாள் கொண்டு அழிக்கணும். அந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னு எல்லாரும் அடையணும். ஒருத்தருக்கான சொத்து கிடையாது. முயற்சி. நோலார் பலர், நோற்பார் சிலர். அதனால் சிலர் முத்தி அடைகிறாங்க, எல்லாரும் முத்தி அடையணுன்றது ஆண்டவருடைய ஆசை. பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். இது மாதிரி பாராதி அண்டமெல்லாம் நல்லவங்களாயிடணும். இதுதான் ஆண்டவருடைய ஆசை. அதுக்காக தான் அருட்சட்டத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினார். வாழ்க வளமுடன். இந்த நல்ல நெறி உலகமெல்லாம் பரவணும். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.